இயேசுவுடைய வஸ்திரத்தை வந்து தொட்டா. ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா, நீ சமாதானத்தோடு போன்னு சொன்னார். இப்போ பாருங்க, ஆண்டவரை தேடி வந்த ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா, திடன் கொள், தைரியமாறு, தைரியமாறு. இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, தைரியமாறு. உனக்கு வர்ற கஷ்டத்துக்கு எல்லாம் நானே பரிகாரி. உனக்கு வர வியாதி இருக்குதா, தைரியமாறு. அந்த வியாதிக்கு மத்தியிலும் நான் அற்புதங்களை செய்வேன். உனக்கு பிரச்சனை இருக்குதா, தைரியமாறு. உனக்கு பிரச்சனைக்கு மத்தியிலும் நான் அற்புதங்களை செய்வேன். அல்லேலூயா, அவெல்லாம் நான் உன்னோடு வருவேன்னு சொல்லிக்கிறார். நீ எங்கே போனாலும் நான் உங்களோட வருவேன். நீ இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் நான் கூட இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் கூட இருக்கிறேன். அவை பயப்படாதே, திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திட மனசாயிருந்து கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆகவே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.